இதுக்கு மேல உண்மையை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல லட்சுமி. உண்மை என்னன்னு தெரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிருக்கேனே. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, லட்சுமி லட்சுமி எந்திரி லட்சுமி. முருகா, அப்பாடா, அப்பா. ஐயோ, என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னங்க நடந்துச்சு? அத பத்தி இப்ப எதுவும் கேட்காத லட்சுமி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. தபர், நான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்த உடனே நானே உனக்கு தெளிவா சொல்றேன். நீங்கன்னு தெரியாம நான் உங்களை இத்தனை நாளா வெறுப்போட பாத்திருக்கேங்க. என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லிருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் விடு லட்சுமி. ஐயோ தபர், இப்ப இந்த உண்மை நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இல்லங்க, சத்தியமா சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. ஆனா என் மன வருத்தம் என்னன்னா, என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கீங்க, என் கூடவே இருந்திருக்கீங்க. அத நான் புரிஞ்சுக்காம உங்களை நான் எவ்வளவு கடுமையா பேசிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு வேளை நான் உங்களுக்கு வயிறார சமைச்சு கூட போடலையேங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஓ, நிலைமையில யாரா இருந்தாலும் அதத்தானமா சொல்லுவாங்க. என் அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அது போக இப்போதைக்கு நான் இந்த முகத்தோட இருக்கிறது தான் நல்லது. லட்சுமி, போலீஸ் வர ஒரு பக்கம் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த உண்மை நம்மளோடயே இருக்கட்டும். இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாதம்மா. பேச மாட்டேங்க, பேச மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நாங்களே இருக்கோங்க. நீங்க தைரியமா இருங்க. இனிமே நீங்க என் கண்ணெதிலே இருப்பீங்கன்ற சந்தோஷமே எனக்கு போதுங்க. அது போதுங்க. லட்சுமி, அழாத. முதல்ல அழுகிய நிறுத்த. யாராவது பாத்துக்கிட்டு போறாங்க. நீங்க புறப்படுங்க, நான் பின்னாடியே வரேன். முருகா, நீ போ, அம்மா அழிச்சிட்டு போ. அழகாத லட்சுமி. பாத்துக்கோங்க. உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பேன். புறப்படு. கடவுளே. நான் தான் அவரை பார்த்துட்டு. பாத்தியா? இல்ல, நான் அவர்கிட்ட போன்ல பேசினேம்மா. உங்க அப்பா என்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொன்னாரு. அவரால இப்போ நேர்ல வந்து இந்த பூஜையில எல்லாம் கலந்துக்க முடியாதாம். ஆனா அவருக்கு பதிலாதான் அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவரை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொன்னாருமா. அவருக்கு பதிலாதான் இவர் நம்ம கூட வந்து இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு உங்க அப்பா சொன்னாருமா. அத புரிஞ்சுக்கதான் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்க அப்பா சொன்னாரு, உங்க அப்பாவை பத்தி எல்லாமே இவருக்கு தெரியும்னு. அப்படியா அங்கிள்? ஆமாமா, எல்லாமே தெரியுமா? தெரியும்னு தாமா உங்க அப்பா சொன்னாரு. மாமா அதை கொடுங்க. அங்கிள், இந்த பிளான் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இத பாத்திருக்கீங்களா நீங்க? குடுமா. மா, இத சிவராம நிறைய தடவை என்கிட்ட காமிச்சிருக்காமா. எனக்கு இந்த பிளான் பக்கா மனப்பாடம். இது நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் இப்ப எவ்வளவு மாறி இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதானே. இத பத்தி நான் சிவராம கிட்ட பேசிக்கிறேன். நீங்க முதல்ல பூமி பூஜையை போட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. வெற்றி தம்பி, நீங்க தான் முன்னிருந்து இதெல்லாம் செய்யணும். செஞ்சிருவோம். சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரிம்மா. அம்மாடி, இந்தாமா.
சரி அப்ப நானும் கிளம்புறேன். அத்தை போயிட்டு வரேன். இருங்க, இப்ப நானும் கிளம்புறேன். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு லுங்கி மாத்திட்டு பேண்ட் போட்டு வந்துடுறேன். நானும் உங்களை விட்டுறேன். ஏமா உனக்கு என்னமா வேணும்? ஏமா இப்படி எங்க நிம்மதியை கெடுக்கிற? இதோ பாரு, என் வீட்டுக்காரர் நிச்சயமா உனக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டாரு. நீ சொல்றது பொய். அத உங்க வீட்டுக்காரர நேர்ல வந்து சொல்லுங்க. எங்கங்க வர சொல்லுங்க. இந்த பாருமா, அவர் இப்ப நேர்ல வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு. அவரு சார்பா நான் தான் இந்த இடத்துல இருக்கேன். நீ சொல்றது அப்பட்டமான பொய். அத எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா அவன் இத பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. ஓஹோ, அவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரோ? அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா? ஆமா, அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். இந்த வீட்டை எப்படி கட்டணும்னு கூட சொல்லியிருக்கான். அதனால அது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பார், அவன் உன்கிட்ட கடன் வாங்கல, அவன் உனக்கு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இந்த இடத்த விட்டு எல்லாம் போக மாட்டேன். ஒண்ணு, சிவராமனே நேர்ல வந்து இது பொய்யான டாக்குமெண்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க.